ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2வது ராத்திரி திருவிழா தாங்க. 2வது திருவிழானாவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்னான்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாடகமுங்க. 2வது ராத்திரி தாங்க பாட்டி கச்சேரி. சூப்பராக இருக்குமுங்க. அங்கே பாருங்கள், என் மச்சான் பொண்டாட்டி வீடியோ எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. அவங்க வெக்கப்பட்டுக்கிட்டு வரவே மாட்டேன்ட்டாங்க. வந்த வாரத்தில் பவித்ரா அதுக்கு மேலே கோவப்பட்டுருச்சுங்க. இவங்க இங்கிட்டு கடைக்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. திருவிழானாவே இப்படித்தாங்க. ஏதாச்சும் ஒருத்தன் பலூனு கேட்பேன், ஒருத்தன் வண்டி கேட்பேன். அதை வாங்கினாலும் பத்திரமா வச்சுக்கிறது இல்லை. அங்கனையே உடச்சிட்டாங்க. பவின் குட்டி வந்ததுமே வண்டியை உடச்சிருச்சு. திருப்பி போய் கடையில் கொண்டு போய் மாற்றுறதுக்காக போனாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியலை. நான் வந்துட்டு அந்த வீடியோ எடுக்கலைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என் மச்சான் பொண்டாட்டி என் கையில் வளைவி இல்லாததை பார்த்துட்டு போய் கடைக்கே கூட்டி போய் எனக்கு வளைவி எடுத்து கொடுத்தாங்கங்க. ஒரே சைடு 4-5 வண்டி நின்றுச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அம்மனை சுற்றி செம்ம சோடனைங்க. சூப்பராக சோடிச்சிருந்தாங்க. எப்போவுமே அவ்வளவு சோடனை சோடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் அழகாகவே வந்துட்டு சோடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. என் வீட்டுக்காரை கூட்டியாந்து அவர் கைனால் வளைவி போடுவோன்னு பார்த்தீங்க. கடைசி வரையும் அவர் வரவே மாட்டேன்ட்டார். பவின் குட்டி விட மாட்டேன்ட்டான். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் கைக்கு சைஸான வளைவி தாங்க போட்டுக்குவேன். அப்போ தான் வந்து வெளியில் வந்து கலண்டு விழுகாது. ஒரு வளைவி ரொம்ப கொடன்னு இருக்கும். அது வந்து எனக்கு பிடிக்காது. ரொம்ப குட்டியூனாக இருக்கணும். அவங்க வந்து இந்த வளைவுக்காரவங்க தான் வந்து கரெக்டாக வந்து அதை வந்து போட்டு விடுவாங்க உடையாமல். வளைவி போட்டினா 2 கையிலையும் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு போட்டு தாங்க வருவேன். எனக்கு சலங்கை வளையினாவே ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.